வணக்கம். இது ரூபவாகினியின் செய்திகள். நான் ராதிகா வின்சன். நான் ஏசிஎம் ஹலீலுர் ரஹ்மான். முதலில் தலைப்புச் செய்திகளை பார்ப்போம். புத்தகயாவில் உள்ள மகாபோதி விகாரையின் மீது மேற்கொள்ளப்பட்ட தாக்குதலுக்கு இலங்கை கத்தோலிக்க மேற்றாணியார் சபை கண்டனம். புகையிரத ஊழியர்களின் வேலைநிறுத்தத்தினால் தாம் பெரும் அசௌகரியங்களுக்கு உள்ளானதாக பயணிகள் தெரிவிப்பு. தாதிமார் சேவைக்கு வாண்டில் புதிதாக 6000 பேர் சேர்த்துக் கொள்ளப்படுவார்கள் என்று சுகாதார அமைச்சு அறிவிப்பு. எதென்ஸ் பல்கலைக்கழகத்திற்கு வெளியே மாணவர்களுக்கும் கலகத்தடுப்பு போலீசாருக்கும் இடையில் மோதல். இனி விரிவான செய்திகள். புத்தகயாவில் உள்ள மகாபோதி விகாரையின் மீது மேற்கொள்ளப்பட்ட தாக்குதலை வன்மையாக கண்டிப்பதாக இலங்கை கத்தோலிக்க மேற்றிராணியார் சபை தெரிவித்துள்ளது. இந்த துயரமிக்க சந்தர்ப்பத்தில் பௌத்த மக்களுடன் தாமும் இணைந்து தமது உணர்வுகளை வெளிப்படுத்துவதாக அச்சபை விடுத்துள்ள அறிக்கையில் குறிப்பிட்டுள்ளது. இலங்கை கத்தோலிக்க மேற்றிராணியார் சபையின் தலைவர் அதி மேற்றிராணியார் வணக்கத்திற்குரிய மெல்கம் கார்டினல் ரஞ்சித் அடிகளார் மற்றும் அதன் செயலாளர் வணக்கத்திற்குரிய வேலன்ஸ் மெண்டிஸ் அடிகளார் ஆகியோரின் கையெழுத்துடன் இந்த அறிக்கை வெளியிடப்பட்டுள்ளது. மகாபோதி விகாரையின் மீது பயங்கரவாத தாக்குதல் இடம்பெற்றதை அறிந்தவுடன் தாம் பெரும் அதிர்ச்சிக்கு உள்ளானதாக அவர்கள் தெரிவித்துள்ளனர். புத்தகயா உலகிலுள்ள பௌத்த மக்களின் பெரும் கௌரவத்திற்கு பாத்திரமான இடமாகும். இங்குதான் புத்த பெருமான் முக்தி நிலையை அடைந்தார். அவ்வாறான புனித பிரதேசம் மீது இடம்பெற்ற வன்முறை தாக்குதலை வன்மையாக கண்டிப்பதுடன் அங்கு வரும் பக்தர்களின் பாதுகாப்பை உறுதிப்படுத்துமாறும் பொறுப்பு வாய்ந்தவர்களுக்கும் கோரிக்கை விடுத்துள்ளனர். புத்தகயா புனித ஸ்தலம் மீது மேற்கொள்ளப்பட்ட தாக்குதல் தொடர்பாக எதிர்க்கட்சியினர் அரசு மீது குற்றம் சாட்டுவது ஓர் அர்த்தமற்ற செயல் என்று அமைச்சர் விமல் வீரவன்ச தெரிவித்துள்ளார். உலக புகழ்பெற்ற வணக்க ஸ்தலத்தை பாதுகாக்க பீகார் மாநில அரசினால் முடியவில்லை என்று இன்று கொழும்பில் இடம்பெற்ற செய்தியாளர் மாநாட்டில் அவர் குறிப்பிட்டார். මේක ආණ්ඩුවක් කියන්න ඕනේ කියලා කවුද කියලා තිබ්බා. ඉන්දියාවේ බුද්ධගයාව තියෙනවා. ලංකාවේ ආරක්ෂක ඇමතිට බලයක් නැහැ බුද්ධගයාවට ආරක්ෂාව සපයන්න. ඉතින් ඉන්දියාවෙත් ඒ ආරක්ෂාව සපයලා තියෙන්නේ ප්‍රාන්ත පොලිසිය. ප්‍රාන්ත පොලිසිය ආරක්ෂාව සපයලා තියෙන්නේ මහා ඇමතිතුමා. මම දැක්ක ඉන්දියාවේ සියලුම බෞද්ධ ස්වාමින් වහන්සේලාගේ සංවිධානයක නායක ස්වාමින් වහන්සේ ප්‍රකාශයක් නිකුත් කළා තියෙනවා. මහා ඇමතිතුමා ඇවිල්ලා ප්‍රාන්ත පොලිසිය එක්ක සාකච්ඡා. வாடகை வீடுகளில் வசிப்பவர்களுக்கு உறுதிப்பத்திரங்களை வழங்குவதற்காக தேசிய வீடமைப்பு ஆணையாளர் பிரிவு ஒழுங்கு செய்த வைபவம் ஒன்று இடம்பெற்றது. நகர அபிவிருத்தி அதிகார சபையின் கேட்போர் கூடத்தில் இன்று இது இடம்பெற்றது. 1973ஆம் ஆண்டு முதலாம் இலக்க வீடுகள் ஆதனங்கள் உச்சவரம்பு சட்டத்தின் கீழ் அரசினால் பொறுப்பேற்கப்பட்ட வீடுகளில் 50 ஆண்டுகளுக்கு மேலதிகமாக வாடகை அடிப்படையில் வாழ்ந்த குடும்பங்களுக்கு உறுதிப்பத்திரங்கள் வழங்கப்பட்டன. புகையிரத ஊழியர்களின் வேலை நிறுத்தத்தினால் தாம் பெரும் இன்னல்களுக்கு உள்ளானதாக பயணிகள் தெரிவித்துள்ளனர். புகையிரத தொழிற்சங்கங்கள் சில நேற்று நள்ளிரவு தொடக்கம் வேலை நிறுத்தத்தில் ஈடுபட்டன. இதனால் புகையிரதத்தில் கடமைக்கு செல்வதற்காக வந்த பயணிகள் பெரும் சிரமங்களை எதிர்நோக்கினார்கள். මගින් ගොඩක් වෙලාට මේ මිනිස්සුත් අතර රජය අපහසුතාවට පත් වීම තමයි ගොඩක් වෙලාට සිද්ධ වෙන්නේ. ජනතාව වෙනුවෙන් කිසිම දෙයක් හිතන්නේ නැහැ. ඒ තමන්ගේ වෘත්තීය සමිතිය හරි මොන හරි නිසා තමන්ගේ ඉල්ලීම් දිනා ගන්න ඒ කට්ටිය ෆයිට් කරනවා. புகையிரத பயணிகளின் வசதி கருதி விசேட பஸ் வண்டி சேவைகள் இடம்பெற்றதாக போக்குவரத்து அமைச்சு அறிவித்துள்ளது. இலங்கை போக்குவரத்து சபை பஸ் வண்டிகளும் தனியார் பஸ் வண்டிகளும் மேலதிகமாக சேவையில் ஈடுபடுத்தப்பட்டன. மேல் மாகாணத்தில் பயணிகளின் வசதி கருதி விசேட பஸ் வண்டி சேவைகளை ஆரம்பித்ததாக மேல் மாகாண பயணிகள் போக்குவரத்து அதிகார சபையின் தலைவர் அமில ரன்மண்டல தெரிவித்துள்ளார். ඒ වගේම විශේෂයෙන් දුම්රිය ස්ථානාශ්‍රිතවත් අපි බස් රථ ලබා දුන්න. අපිට හැකියාව ලැබුණා ධම්මල් ආකාරයෙන් බස් රථ යොදවමින් කොළඹට ඒ සියලුම ප්‍රජාව අවශ්‍ය මගින් තමන්ගේ ප්‍රවාහන කටයුතු සඳහා යොමුනා සියලු මගින් කොළඹට ගෙන්නන්න. ඒ වගේම විශේෂයෙන් පාසල් ලැබුණාට පසුව සහ සවස කාර්යාලය වැඩ නිමුණාට පසුවත් මේ ක්‍රමවේදයම අපි මේ වර්ජනයේ තියෙන තුරු ඉතා කාර්යක්ෂමව කරගෙන යනවා.
கொழும்பு கோட்டையிலிருந்து குருநாகல், கண்டி மற்றும் காலி வரை இன்று மாலை புகையிரதங்கள் சில சேவையில் ஈடுபடுத்தப்பட்டதாக புகையிரத திணைக்களம் அறிவித்துள்ளது. කොහොමරි කෝච්චියක් ලැබිච්ච එක ගැන සතුටුයි. ඉතින් ඇත්තටම ධාවනය කරන එක ගොඩක් හොඳයි. ස්තුති වෙනවා ඒකට. ජනතාවට අපහසුතාවයට පත් වෙන හින්දා මේ මහා අපරාධයක්. ඒකෙන්ද හැකියක්මනින් ට්‍රේන් පහසුකම නැවත පවත්වාගෙන යන්න කියලා තමයි මම කියන්නේ. ඇත්තටම කියන්නේ මේ වගේ මගින් අපහසුතාවයට පත් කරන්න එපා කියලා තමයි කියන්න දෙන්නේ. போக்குவரத்து அமைச்சருடனும் ஜனாதிபதி செயலாளருடனும் பேச்சுவார்த்தைக்கு வருமாறு தொழிற்சங்க ஒன்றியத்திற்கு அறிவிக்கப்பட்ட போதும் அவர்கள் அதனை நிராகரித்ததாக போக்குவரத்து அமைச்சு அறிவித்துள்ளது. வேலைநிறுத்தம் தொடர்ந்தும் நிலவினால் மேலதிக பஸ் வண்டிகளை சேவையில் ஈடுபடுத்துவதாக அமைச்சு குறிப்பிட்டுள்ளது. காற்றினால் மின்சார உற்பத்தியை மேற்கொள்ளும் திட்டம் ஒன்றை இலங்கையில் அமுல்படுத்த சீனா இணக்கம் தெரிவித்துள்ளது. கொழும்பு துறைமுகத்தை ஆசியாவின் வர்த்தக கேந்திரமாக மாற்ற தேவையான உதவியை வழங்குவதற்கும் சீன அரசு முன்வந்துள்ளது. இலங்கையில் உள்ள சீன தூதுவர் ஜியாங் ஹாவோ அமைச்சர் பசில் ராஜபக்சவை இன்று சந்தித்த போது இதனை தெரிவித்தார். மின்சாரத்தை உற்பத்தி செய்ய ஒரு மாற்று சக்தியாக காற்றை பயன்படுத்த முடியும். சீனா, அமெரிக்கா, ஜெர்மன், ஸ்பெயின் மற்றும் இந்தியா போன்ற நாடுகளில் இந்த முறை நடைமுறையில் உள்ளது. நெற்காணிகள் மற்றும் கிராமிய பிரதேசங்களில் காற்றினால் மின்சாரம் உற்பத்தியாகும் நிலையங்கள் நிறுவப்பட உள்ளன. பல்வேறு திசைகளில் இருந்து வீசும் காற்றினால் இயங்கக்கூடிய வகையில் பாரிய மின் விசிறிகள் நிர்மாணிக்கப்படும். 30 வருட கால யுத்தத்தின் பின்னர் நாடு கண்டிருக்கும் தற்போதைய வளர்ச்சியை தொடர்ந்தும் பேண வேண்டியதன் அவசியத்தை உயர்கல்வி அமைச்சர் எஸ் பி திசாநாயக்க வலியுறுத்தியுள்ளார். தற்போது இலங்கை அடைந்துள்ள பொருளாதார முன்னேற்றம் மேலும் வளர்ச்சி அடைவதற்கு நாட்டு மக்கள் மத்தியில் நாட்டுப்பற்றும், ஒருமைப்பாடும், சகோதரத்துவமும், மன வலிமையும், நல்லொழுக்கமும் அவசியம் என அவர் சுட்டிக்காட்டினார். உடுநூவர் தேர்தல் தொகுதியில் தௌலகல கிராமத்தின் அபிவிருத்தி தொடர்பான கருத்தரங்கில் பிரதம அதிதியாக கலந்து கொண்டு அவர் இந்த கருத்துக்களை வெளியிட்டார். மத்திய மாகாண சபை உறுப்பினர் மர்ஜான் தலைமையில் இந்த கருத்தரங்கு நடைபெற்றது. செய்திகளோடு இணைந்திருக்கிறீர்கள். மக்களின் நலனுக்காக தீர்மானங்களை எடுக்கும் போது குளிரூட்டப்பட்ட அறைகளிலிருந்து அவற்றை எடுக்காமல் கிராம மக்களின் கருத்திற்கு அமைய திட்டங்களை தீட்ட அதிகாரிகள் முன்வர வேண்டும் என்று ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ஷ தெரிவித்துள்ளார். மக்களுக்கு மிகவும் சிறந்த செயலாற்றுத்திறனுடைய சேவைகளை வழங்குவது அரசு உத்தியோகத்தர்களின் கடமை என்றும் ஜனாதிபதி குறிப்பிட்டுள்ளார். 2013ஆம் ஆண்டு தொடக்கம் 2015ஆம் ஆண்டு வரையிலான இடைக்கால திட்டத்தை நடைமுறைப்படுத்துவது தொடர்பான பொது நிர்வாக அமைச்சின் மீளாய்வு கூட்டத்தில் கலந்து கொண்ட போது ஜனாதிபதி இதனை தெரிவித்தார். சிங்களம் மற்றும் தமிழ் மொழிகளில் தயாரிக்கப்பட்ட திருத்தங்கள் அடங்கிய தாபன விதிக்கோவையின் இறுவட்டு அமைச்சர் WDJ செனவிரத்னவினால் ஜனாதிபதியிடம் கையளிக்கப்பட்டது. மக்களுக்கு சேவையாற்றும் போது அரச நிறுவனங்களால் ஏற்படும் தாமதங்கள் மற்றும் மக்களின் கோரிக்கைகளை கருத்தில் கொள்ளப்படாமை சம்பந்தமான முறைப்பாடுகள் தொடர்பாக ஜனாதிபதி அதிகாரியிடம் கேள்வி எழுப்பினார். அரசு ஊழியர்களுக்கு போயாதின விடுமுறை வழங்கப்பட்டமைக்கான நோக்கத்தையும் ஜனாதிபதி எடுத்துரைத்தார். அரசு சேவைக்கு சேர்த்துக் கொள்ளப்பட்ட பட்டதாரிகளிடம் இருந்து உரிய பயன் கிடைக்கும் வகையில் பொருத்தமான சேவைகளில் அவர்களை ஈடுபடுத்த வேண்டும் என்று ஜனாதிபதி சுட்டிக்காட்டினார். இந்த பிரச்சினைகள் அமைச்சுகளுக்கு இடையில் கலந்துரையாடப்பட்டு தீர்க்கப்பட வேண்டும். மொழி, இனம் என்ற அடிப்படையில் உத்தியோகத்தர்களை குறிப்பிட்ட பிரதேசங்களுக்கு வரையறுக்கப்படக்கூடாது என்றும் ஜனாதிபதி எடுத்துரைத்தார். அரசு ஊழியர்களின் மொழியாற்றலை விருத்தி செய்ய முறையான வேலைத்திட்டம் வகுக்கப்பட வேண்டும். தகவல் தொழில்நுட்ப அறிவினூடாக செயலாற்றுமிக்க அரசு சேவையொன்றை வழங்க அர்ப்பணிப்புடன் செயற்பட வேண்டும் என்றும் ஜனாதிபதி குறிப்பிட்டார். தகவல் தொழில்நுட்பத்தினூடாக கிராம உத்தியோகத்தர்களையும் பிரதேச செயலகங்களையும் ஒருங்கிணைப்பதற்கான துரித வேலைத்திட்டம் ஒன்று முன்னெடுக்குமாறும் ஜனாதிபதி குறிப்பிட்டார். அமைச்சர்களான பசில் ராஜபக்ஷ, நவீன் திசாநாயக்க, பிரதியமைச்சர் விஜய் தகநாயக்க, செயலாளர்களான லலித் வீரதுங்க, PB ஜெயசுந்தர, PB அபேகோன் ஆகியோரும் இதில் கலந்து கொண்டனர். அரசியல் யாப்பின் திருத்தம் தொடர்பாக ஆராய நியமிக்கப்பட்ட பாராளுமன்ற விசேட தெரிவுக்குழு நாளை முதல் தடவையாக கூடும். அவைத் தலைவரும் அமைச்சருமான நிமல் சுரைபால டி சில்வா அதற்கு தலைமை தாங்குவார். இந்த செயற்குழுவுக்கு சமூகம் அளிக்குமாறு பாராளுமன்ற செயலாளர் நாயகம் அனைத்து உறுப்பினர்களுக்கும் அறிவித்துள்ளார். අපි බලාපොරොත්තු වෙනවා හෙට මෙහි ප්‍රථම மாகாண சபை தேர்தல்களுக்கான வேட்புமனுக்கள் ஏற்றுக்கொள்ளும் தினம் இவ்வாரத்திற்குள் அறிவிக்கப்படும் என்று தேர்தல்கள் ஆணையாளர் மஹிந்த தேசப்பிரிய அறிவித்துள்ளார். எதிர்வரும் 10ஆம் திகதி அல்லது 11ஆம் திகதி இதனை அறிவிக்க முடியும் என்றும் அவர் மேலும் குறிப்பிட்டுள்ளார்.
இந்த திகதி அறிவிக்கப்பட்டதும் 14 நாட்களுக்குள் வேட்பு மனுக்களை தாக்கல் செய்ய வேண்டும். செப்டம்பர் மாதம் 28ஆம் திகதி வடமேற்கு மத்திய வட மாகாண தேர்தல்கள் இடம்பெற உள்ளன. வடக்கில் வாக்காளர்களை மீள பதிவதற்காக வழங்கப்பட்ட திகதி நாளையுடன் நிறைவடைகின்றது. இது சம்பந்தமான சட்டம் அண்மையில் பாராளுமன்றத்தில் நிறைவேற்றப்பட்டது. இதேவேளை வடமாகாண சபை தேர்தலில் போட்டியிடுவதற்காக பெரும் எண்ணிக்கையினர் ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சி தலைமை அலுவலகத்தில் விண்ணப்பங்களை தாக்கல் செய்துள்ளனர். ஐக்கிய தேசிய கட்சியின் மத்திய மாகாண சபையின் முன்னாள் உறுப்பினர் லக்ஷ்மண் விஜயஸ்ரீ ஐக்கிய மக்கள் சுதந்திர கூட்டமைப்பில் இணைந்துள்ளார். ஜனாதிபதி தலைமையிலான தற்போதைய அரசின் மீது ஏற்பட்ட நம்பிக்கையினால் இந்த தீர்மானத்தை எடுத்ததாக அவர் குறிப்பிட்டுள்ளார். அமைச்சர் கஹலிய ரம்புக்வெல்லவின் தலைமையில் குண்டசாலையில் நடைபெற்ற வைபவம் ஒன்றில் லக்ஷ்மண் விஜயஸ்ரீ கூட்டணியில் இணைந்து கொண்டார். முன்னாள் முதலமைச்சர் சரத் ஏகநாயக்க உட்பட மாகாண சபை உறுப்பினர்கள் பலரும் இதில் கலந்து கொண்டார்கள். இந்த நிகழ்வில் அமைச்சர் கஹலிய ரம்புக்வெல்ல அரசியல் யாப்பின் 13வது திருத்தம் தொடர்பாக கருத்துக்களை வெளியிட்டார். මේ 13 වෙනි සංශෝධනයට ගලේ කොටප දෙයක් නොවන නිසා රටේ ජනතාවගේ අවශ්‍යතාවය කුමක්ද? ඒ තේරුම් බේරුම් කරගෙන ඒ අනුව යම් සංශෝධන ගෙනා යුතුයි. ඒක සුදුවලියෙත් කළු பீகார் மாநிலத்தில் மகாபோதி விகாரை சூழலில் மேற்கொள்ளப்பட்ட கோழைத்தனமான தாக்குதலை வன்மையாக கண்டிப்பதாக இந்திய காங்கிரஸ் கட்சியின் தலைவி சோனியா காந்தி தெரிவித்துள்ளார். தாக்குதலுக்கு பொறுப்பு கூற வேண்டியவர்களை விரைவில் சட்டத்தின் முன் நிறுத்துவதாகவும் அவர் கூறுகின்றார். இதேவேளை புத்தகாயா பயங்கரவாத தாக்குதலுடன் தொடர்புடைய சந்தேக நபர் ஒருவர் கொல்கத்தாவில் கைது செய்யப்பட்டுள்ளதாக இந்திய பாதுகாப்பு பிரிவு தெரிவித்துள்ளது. சந்தேக நபர் இந்திய முஜாஹிதீன் என்னும் பயங்கரவாத அமைப்பின் உறுப்பினர் என தெரியவந்துள்ளது. கிழக்கு இந்தியாவின் பீகார் மாநிலத்தில் புத்தகயாவில் அமைந்துள்ள மகாபோதி விகாரை சூழலில் நேற்று 9 வெடிப்பு சம்பவங்கள் இடம்பெற்றதாக இந்திய உள்துறை அமைச்சு தெரிவித்துள்ளது. பௌத்த பிக்கு ஒருவர் உட்பட 2 அங்கு காயமடைந்தனர். விகாரை சூழலில் காணப்பட்ட நுழைவாய் பகுதிக்கு தாக்குதலினால் சேதம் ஏற்பட்டுள்ளது. இது பயங்கரவாத தாக்குதல் என இந்திய அரசாங்கம் தெரிவித்துள்ளது. கௌதம புத்தர் ஞானம் பெற்ற புண்ணிய இடம் மகாபோதி விகாரை சூழலில் அமைந்துள்ளது. இந்த தாக்குதலை வன்மையாக கண்டிப்பதாக இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் பொதுச் செயலாளர் டி ராஜா தெரிவித்துள்ளார். தொடர்ந்து கருத்து வெளியிட்ட இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் பொதுச் செயலாளர் புத்தகயாவில் இடம்பெற்ற குண்டுவெடிப்பு சம்பவத்தை வன்மையாக கண்டிப்பதாகவும் இந்திய மக்களுடன் இணைந்து கம்யூனிஸ்ட் கட்சி இதனை வன்மையாக கண்டிப்பதாகவும் தெரிவித்துள்ளார். புத்தகயா மிக முக்கிய வரலாற்று சிறப்புமிக்க ஒரு இடமாகும். புத்த பெருமானுக்கு கௌரவம் அளிக்கும் வகையில் ஆயிரக்கணக்கான மக்கள் விசேடமாக இந்தியாவுக்கு வருகை தருகின்றனர் என்று குறிப்பிட்டார். இந்த தாக்குதலுக்கு எதிர்ப்பு தெரிவிக்கும் வகையில் புத்தகயாவில் மக்கள் ஆர்ப்பாட்டம் ஒன்றில் ஈடுபடுகின்றனர். பீகார் மாநிலத்தின் முன்னாள் அமைச்சர் ஒருவர் உட்பட பாரதிய ஜனதா கட்சியின் சிரேஷ்ட தலைவரான பிரேம்குமாரும் இதில் இணைந்துள்ளார். பாரதிய ஜனதா கட்சியின் பிரேம்குமார் கருத்து வெளியிடுகையில் சமய ஸ்தலங்களை இலக்காக கொண்டு இவ்வாறான தாக்குதல்கள் இடம்பெறலாம் என புலனாய்வு பிரிவு அறிக்கை வெளியிட்டிருந்தது. எனினும் மாநில அரசாங்கம் தாக்குதலை தடுப்பதில் தோல்வியடைந்துள்ளது. நிதிஷ்குமார் முதலமைச்சர் பதவியிலிருந்து ராஜினாமா செய்ய வேண்டும். புத்தகயாவில் தாக்குதல் மேற்கொள்ளப்படும் போது அதிகாரிகள் நித்திரையில் இருந்தனர் என்று பிரேம்குமார் கேள்வி எழுப்பியுள்ளார். இந்தியாவின் மேற்கு மகாராஷ்டிரா மாநிலத்திலும் ஆர்ப்பாட்டங்கள் இடம்பெற்றன. மும்பை நகரில் கூடிய ரிபப்ளிகன் கட்சி ஆதரவாளர்கள் வீதியில் தடை ஏற்படுத்தி தாக்குதலை கண்டித்தனர். அந்த கட்சியின் ஆதரவாளர்கள் பலர் பௌத்த மதத்தைச் சேர்ந்தவர்கள் என ஊடக அறிக்கைகள் தெரிவிக்கின்றன. நாக்பூர் நகரில் இடம்பெற்ற ஆர்ப்பாட்டத்திலும் பெரும்பாலானோர் கலந்து கொண்டனர். மகாபோதி விகாரை சூழலில் மேற்கொள்ளப்பட்ட பயங்கரவாத தாக்குதல் மிகவும் கவலைக்குரிய விடயம் என இந்திய வெளிவிவகார அமைச்சர் சல்மான் குர்ஷித் தெரிவித்துள்ளார். அவர் தொடர்ந்து கருத்து வெளியிடுகையில் இடம்பெற்றது என்ன என்பது குறித்து இதுவரை உறுதியான தகவல்கள் கிடைக்கவில்லை. எனினும் சமய ஸ்தலம் ஒன்றின் மீது இவ்வாறான கோழைத்தனமான தாக்குதல் மேற்கொள்ளப்பட்டுள்ளமை கவலை அளிப்பதாக தெரிவித்தார். தாதிமார் சேவைக்கு இவ்வாண்டில் புதிதாக 6000 பேர் சேர்த்துக் கொள்ளப்படுவார்கள் என்று சுகாதார அமைச்சு அறிவித்துள்ளது. எதிர்வரும் நவம்பர் மாதத்திற்குள் ஆட்சேர்ப்புகளை நிறைவு செய்யுமாறு சுகாதார அமைச்சர் மைத்ரிபால சிறிசேன அதிகாரிகளுக்கு பணிப்புரை வழங்கியுள்ளார். இலங்கை தாதிமார் சேவையில் பெரும் எண்ணிக்கையினர் சேர்த்துக் கொள்ளப்படும் முதல் தடவை இதுவாகும். கல்வி பொதுத்தராதர பத்திர உயர்தர பரீட்சையில் உயிரியல் பிரிவில் சித்தியடைந்த யுவதிகள் இதற்கு தகைமை பெறுகின்றனர். கிடைத்த விண்ணப்பங்களிலிருந்து 6025 பேர் தெரிவு செய்யப்பட்டுள்ளனர். இவர்கள் 2 குழுக்களாக பிரிக்கப்பட்டு பயிற்சி அளிக்கப்படுவார்கள். முதல் குழுவில் அடங்கும் 3000 பேரின் பெயர் பட்டியல் சுகாதார அமைச்சின் இணையதளத்தில் உள்ளடக்கப்பட்டுள்ளதாக அண்மையில் இடம்பெற்ற கூட்டம் ஒன்றில் அமைச்சர் தெரிவித்தார். ஏனையோரின் பெயர் பட்டியலும் விரைவில் வெளியிடப்படும். 2005ஆம் ஆண்டு 14000 பேராக இருந்த தாதிமாரின் எண்ணிக்கை தற்போது 28000ஆக அதிகரிக்கப்பட்டுள்ளது. இதனை 46000ஆக அதிகரிப்பது சுகாதார அமைச்சின் நோக்கமாகும். நாடு முழுவதிலும் 18 தாதிமார் பயிற்சிக் கல்லூரிகள் நிறுவப்பட்டுள்ளன. அவற்றுக்கான வசதிகளை அதிகரிக்குமாறும் அமைச்சர் மைத்ரிபால சிறிசேன தெரிவித்துள்ளார்.
லண்டனுக்கு விஜயம் ஒன்றை மேற்கொண்டுள்ள கல்முனை மாநகர மேயர் கலாநிதி சிராஸ் மீரா சாஹிப் லண்டன் ரெட்பிரிட்ஜ் மேயர் பெலிசிட்டி பேங்கை சந்தித்து பேசினார். இந்த சந்திப்பு ஸ்ரீலங்கா முஸ்லிம் காங்கிரசின் லண்டன் கிளையின் தலைவர் MS ஹலீமின் ஏற்பாட்டில் நடைபெற்றது. இதன்போது கல்முனை மாநகரின் அபிவிருத்தி, உட்கட்டமைப்பு வசதிகள், திண்ம கழிவகற்றல், சூழல் பாதுகாப்பு போன்ற விடயங்கள் தொடர்பாக 2 மேயர்களும் கலந்துரையாடினார்கள். ரெட்பிரிட்ஜ் மாநகர சபையின் நிர்வாக கட்டமைப்பை பார்வையிட்ட கலாநிதி சிராஸ் மீரா சாஹிப் அந்த மாநகர சபையின் மேயர் பெலிசிட்டியை கல்முனை நகருக்கு வருகை தருமாறு அழைப்பு விடுத்தார். கல்முனை மாநகர சபையின் தேவைகள் அடங்கிய மகஜர் ஒன்றும் ரெட்பிரிட்ஜ் நகர மேயரிடம் கையளிக்கப்பட்டது. அமைச்சர் ஆறுமுகன் தொண்டமான் தலைமையில் மொரலியோயா பிரஜாசக்தி கணனி வள நிலையத்தில் மில்கோ நிறுவனத்தின் பசும்பால் குளிரூட்டும் நிலையமும் ஹைலண்ட் பால் விற்பனை நிலையமும் திறந்து வைக்கப்பட்டன. இளைஞர் யுவதிகளின் சுய தொழிலை ஊக்குவிக்கும் முகமாக கோழி குஞ்சுகளும் இலவசமாக வழங்கப்பட்டன. இந்த நிகழ்வின் போது கால்நடை வள மற்றும் கிராமிய சமூக அபிவிருத்தி அமைச்சின் செயலாளர் கேந்திரகம் சபரகமுவ மாகாண சபை உறுப்பினர் பாஸ்கரன், இலங்கை தொழிலாளர் காங்கிரசின் நிர்வாக செயலாளர் வி ஜீவானந்த ராஜா, மில்கோ நிறுவனத்தின் தலைவர் சுனில் விக்ரமசிங்க உட்பட பலர் சமூகம் அளித்திருந்தனர். மூன்றாவது பி எந்தனி போல் எதடன் கே கோகில பிரியா, இரண்டாவதாக ஏ லலிதா பிகே நிலாகலர், எஸ் ஏலி. ஏறாவூர் பிரதேசத்தைச் சேர்ந்த சமுர்தி உதவி பெறும் 100 குடும்பங்களின் வீடுகளுக்கு குழாய் நீர் இணைப்பை பெற்றுக் கொடுக்க நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. இதற்கான இலவச பத்திரங்களை கையளிக்கும் நிகழ்வு கிழக்கு மாகாண அமைச்சர் ஹாபிஸ் நசீர் அகமது தலைமையில் இன்று நடைபெற்றது. சமுர்தி பயனாளிகள் 5600 பேருக்கு இலவசமாக குழாய் நீர் இணைப்பை பெற்றுக் கொடுக்கும் திட்டத்தின் கீழ் இந்த நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டுள்ளது. அமைச்சரின் இணைப்புச் செயலாளர் அபுல் ஹசன் தலைமையில் மீராக்கேணி மாக்கான் மாக்கார் வித்யாலய முன்றலில் இந்த வைபவம் இடம்பெற்றது. பிரதேச செயலகத்திலே எடுத்துக்கொண்ட தேசிய தொல்பொருள் மாநாடு ஆரம்பமாகியுள்ளது. இலங்கையில் வரலாற்று உரிமைகளை பாதுகாத்து எதிர்கால சந்ததியினருக்கு வழங்குவது இதன் நோக்கமாகும். தொல்பொருள் திணைக்களம் தேசிய தொல்பொருள் மாநாட்டை ஒழுங்கு செய்துள்ளது. இதற்கான நிகழ்வு அமைச்சர் ஜெகத் பாலசூரியவின் தலைமையில் இலங்கை மன்ற கல்லூரியில் இடம்பெற்றது. மாநாடு நாளை நிறைவு பெறும். நாட்டில் சமாதானம் ஏற்பட்டு அனைத்து மக்களும் மகிழ்ச்சியாக வாழ வேண்டும் என வேண்டி கிழக்கு பிராந்திய சத்யசாயி சேவா இணைப்பு நிலையம் நேற்று ஒரு மாபெரும் சமாதான பேரணியை ஒழுங்கு செய்திருந்தது. மட்டக்களப்பு அரசடி சந்தையில் ஆரம்பமான இந்த பேரணியில் சத்யசாயி நிலையத்தின் 24 கிளைகளையும் சேர்ந்த ஆயிரக்கணக்கான பக்தர்கள் கலந்து கொண்டனர். இந்த பேரணி பார் வீதி, டெலிகாம் வீதி, வேதாரண்யம் வீதி, எல்லை வீதி, திருமலை வீதி, ஆஸ்பத்திரி வீதி வழியாக சென்று மாவட்ட சத்யசாயி நிலையத்தை சென்றடைந்தது. சத்யசாயி கிழக்கு பிராந்திய இணைப்புக்குழு தலைவர் ஜி விநாயகமூர்த்தி தலைமையில் நடைபெற்ற இந்த பேரணியில் மட்டக்களப்பு வலய கல்வி பணிப்பாளர் திருமதி சுபா சக்கரவர்த்தி, சிரேஷ்ட சட்டத்தரணி கே சச்சிதானந்தன், ஜெய்கா நிறுவனத்தின் பணிப்பாளர் கே தயாபரன் உட்பட பலரும் கலந்து கொண்டனர். சுகாதார அமைச்சின் ஆயுர்வேத இலவச வைத்திய முகாம் காத்தான்குடியில் இடம்பெற்றது. அரசினர் ஆயுர்வேத மருந்தகம் மற்றும் இலங்கை செஞ்சிலுவை சங்கத்தின் ஆதரவுடன் இடம்பெற்ற இந்த இலவச வைத்திய முகாம் மூலம் ஆயிரக்கணக்கான மக்கள் நன்மையடைந்தனர். செஞ்சிலுவை சங்கத்தின் உப தலைவர் MSM அப்துல்லா தலைமையில் இடம்பெற்ற இந்த வைத்திய முகாமில் கிழக்கு மாகாண சபை உறுப்பினர் MF ஷிப்லி, சங்கத்தின் மாவட்ட பணிப்பாளர் டி வசந்தராஜா, சுகாதார வைத்திய அதிகாரி UL நசீர்தீன், ஆயுர்வேத மத்திய மருந்தகத்தின் பொறுப்பதிகாரி டாக்டர் LM ஜலால்தீன் உட்பட பலரும் கலந்து கொண்டனர். காத்தான்குடி செஞ்சிலுவை சங்க அலுவலகத்தில் நேற்று ஆரம்பமான இந்த வைத்திய முகாம் இன்று நிறைவு பெற்றது. திருகோணமலை மாவட்டத்தின் பல பாகங்களிலும் டெங்கு ஒழிப்பு நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன. இவ்வாறான ஒரு வேலை திட்டம் கிண்ணியா வலய கல்வி பணிமனையிலும் நடைமுறைப்படுத்தப்பட்டது. வலய கல்வி பணிப்பாளர் சேகு அலி தலைமையில் நடைபெற்ற இந்த டெங்கு ஒழிப்பு நிகழ்வில் உதவி கல்வி பணிப்பாளர்கள், ஆசிரிய ஆலோசகர்கள் உட்பட பலரும் கலந்து கொண்டனர். கிண்ணியா வலய கல்வி அலுவலக வளாகம் துப்புரவு செய்யப்பட்டதுடன் டெங்கு நோய் பரவுவதற்கு காரணமான சிரட்டை போன்ற பொருட்களும் எரிக்கப்பட்டன. தேசத்திற்கு மகுடம் தேசிய அபிவிருத்தி திட்டத்தின் கீழ்
புத்தளம், குருநாகல் மற்றும் கேகாலை மாவட்டங்களில் பல துரித அபிவிருத்தி வேலைத்திட்டங்கள் முன்னெடுக்கப்படுகின்றன. குளியாப்பட்டி தொழில்நுட்ப கல்லூரி மூன்றில் புதிய விஞ்ஞான தொழில்நுட்ப கட்டிட தொகுதி ஒன்று அமைக்கப்பட உள்ளது. இதற்காக 11 கோடி ரூபாவுக்கும் மேற்பட்ட தொகை செலவிடப்படும். அமைச்சர்களான டலஸ் அழகப்பெரும, ரஞ்சித் சியம்பலாபிட்டிய, அனுர பிரியதர்ஷன யாப்பா, வடமேல் மாகாணத்தின் முன்னாள் முதலமைச்சர் அதுல விஜயசிங்க ஆகியோரின் பங்கேற்புடன் இந்த கட்டிடத்திற்கான அடிக்கல் நாட்டி வைக்கப்பட்டது. கேகாலை சியம்பலாப்பிட்டிய பிரதேசத்தில் இடம்பெயர் சேவை ஒன்று ஒழுங்கு செய்யப்பட்டுள்ளது. இதன் ஒரு நிகழ்ச்சி இன்று புசல்ல ரஜமகா விகாரையில் இடம்பெற்றது. அமைச்சர் ரஞ்சித் சியம்பலாப்பிட்டிய இதனை ஆரம்பித்து வைத்தார். புத்தளம் மகா கொம்புக்கடவள பிரதேச செயலாளர் பிரிவிலும் இன்று இடம்பெயர் சேவை ஒன்று இடம்பெற்றது. 287 குடும்பங்களின் பிரச்சினைகளுக்கு தீர்வு வழங்கப்பட்டன. அமைச்சர் பிரியங்கர ஜாரத்னவின் தலைமையில் இது ஒழுங்கு செய்யப்பட்டது. திவிநகம திட்டத்தின் கீழ் ஒழுங்கு செய்யப்பட்ட போட்டிகளில் வெற்றி பெற்றவர்களுக்கு பரிசுகள் வழங்கப்பட்டன. சுய தொழில்களில் ஈடுபட்டவர்களுக்கான உதவிகளும் வழங்கப்பட்டன. 2013ஆம் ஆண்டுக்கான தேசிய விவசாய வாரத்தின் 2ஆம் நாள் இன்றாகும். வாரிய போல விவசாய வளாகத்தில் இடம்பெறும் இந்த கண்காட்சியை காலை 9 மணி தொடக்கம் இரவு 10 மணி வரை மக்கள் பார்வையிடலாம். விவசாய கருத்தரங்குகள், தொழில்நுட்ப செயலமர்வுகள் மற்றும் இளைஞர்களுக்கான விவசாய அமைப்புகள் உட்பட பல்வேறு துறைகளில் அறிவை பெற்றுக் கொள்ளலாம். சுதேச கமத்தொழில் முறைமைகள், உணவு மேம்பாட்டு நிகழ்ச்சி திட்டம், விவசாய ஆராய்ச்சி போன்ற பல்வேறு துறைகளில் தகவல்களையும் பெற்றுக் கொள்ள முடியும். இந்த கண்காட்சி எதிர்வரும் 10ஆம் தேதி வரை இடம்பெறும். நுவரெலியா கல்வி வலயத்தில் கொட்டகலை தமிழ் மகா வித்தியாலயத்திற்கும் ஹட்டன் கல்வி வலயத்தில் பொகவந்தலாவ புனித மரியாள் தமிழ் மகா வித்தியாலயத்திற்கும் விளையாட்டு உபகரணங்கள் பகிர்ந்தளிக்கப்பட்டுள்ளன. மலேக பாடசாலைகளில் கிரிக்கெட் விளையாட்டை பிரபல்யப்படுத்தும் நோக்கில் இந்திய அரசின் நிதி உதவியுடன் இந்த வன்பந்து உபகரணங்கள் பகிர்ந்தளிக்கப்பட்டன. இந்த நிகழ்வு இலங்கைக்கான இந்திய பிரதி உயர்ஸ்தானிகர் ஏ நடராஜா தலைமையில் கொட்டகலை தமிழ் மகா வித்தியாலயத்தில் இன்று காலை நடைபெற்றது. இதில் மத்திய மாகாண முன்னாள் தமிழ் கல்வி அமைச்சர் அனுஷா சிவராஜா, தமிழ் மொழிக்கு பொறுப்பான மத்திய மாகாண கல்விச் செயலாளர் சத்யேந்திரா, நுவரெலியா வலய கல்வி பணிப்பாளர்கள், கொட்டகலை தமிழ் வித்தியாலயத்தின் அதிபர் ஆர் சிவலிங்கம், பொகவந்தலாவ புனித மரியாள் தமிழ் மகா வித்தியாலயத்தின் அதிபர் டி பி தனபாலன் உட்பட பலரும் கலந்து கொண்டனர். வணக்கம்.